வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே. ஞானக்கலை ஜோதிடம் 64 மனை மாட்சி தரும் மங்கள வாழ்வு தரும் சுக்கிர பகவான். ஜாதகத்தில் சுக்கிரன் திருமணகாரகன் என்றும் கலத்திரகாரகன் என்றும் வர்ணிக்கப்படுகிறார். ஒரு மனிதனுடைய பருவ வயதில் கடந்த பிறகு கல்வி, அறிவு, செல்வாக்கு பெற்ற பிறகு அவனுக்கு சரியான வயதில் திருமணம் முடித்தாக வேண்டும். இந்த இல்வாழ்வை தர வைப்பதே, அமைத்து தருவதே சுக்கிர பகவான். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் என்ற ஒரு மனை மாட்சி, இந்த சிறப்பு வாழ்வை தருவது சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் திசை தென்கிழக்கு, உயரம் சம உயரம், உலோகம் வைரம் என்றெல்லாம் சில குண பண்பு இயல்பு காரங்களால் சொல்லிக்கொண்டே போகலாம். பொதுவாக ஊர் தலைவன், தேர் தலைவன், நாட்டின் அரசன், அதை காப்பது, அவருக்கு ஆலோசனை வழங்குவது, அந்தரங்க ஆலோசனை வழங்குவது, அரசியல் தந்திரங்களை, கோப்புகளை காப்பது, ரகசியங்களை காப்பது, கலை பண்பாட்டு வெளியுறவு அமைச்சகம் எல்லாம் சீர்திருத்துவது, குடும்பத்தில் திருமண உறவு, புதிய உறவை உருவாக்கி தருவது. பொதுவாக பெண்களுக்கு அதிதேவதையாகவும் மகாலட்சுமிக்கு அம்சமாகவும் சுக்கிரன் கருதப்படுகிறார். குறிப்பாக சொல்ல போனால் பாரதியார் சொன்னது போல் பெண் அடிமை விடுதலை எல்லாம் இன்று மாறிவிட்டன. பெண்கள் எல்லாம் ஆணுக்கு நிகரான வல்லமை பொருந்திய செயல்கள் எல்லாம் செய்து சாதனை படைக்கிறார்கள். அனைத்து துறையிலும் பாரதியார் பாடினார், சுதந்திரம் பெறுவதற்கு முன்னே பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று கொட்டுமுரசே. பெண்களுக்கு சம உரிமை என்ற நீதியை அன்றே அவர் உலகிற்கு வழங்கி சென்றார். பொதுவாக இன்றும் என்றும் இனி வருங்காலங்களெல்லாம் பெண்கள் சிறப்பாக அனைத்து துறையிலும் வெற்றி பெறுகின்ற காலம் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன. இது நிலைத்தும் வரும். ஜாதகத்தில் சுக்கிரன் சிறப்பாக அமைய வேண்டும், சுபகிரகமாக அமைய வேண்டும், நல்ல ஸ்தான பலனை பெற வேண்டும், அரசின் நிலைப்பாடான நிலையான ஆட்சியை அமைத்து தருபவர், அரசின் ரகசியங்களை, போர் ரகசியங்களை, ஆவண ரகசியங்களை எல்லாம் காப்பவர், அரசுக்கு பெரும் புகழை தேடி தருபவர், தர்மசாலை, அறச்சாலை, மண்ணறம் பேணுதல். மன்னன் அறம் என்றால் அதில் பெண்ணறத்தை மிகவும் பேண வைப்பது சுக்கிர பகவான் தான். பொதுவாக சில கிரக விளக்கங்கள் எல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக கோவிலுக்கு வருகிறேன். சுக்கிரனுடைய அதிர்ஷ்ட கோவில்கள் என்னென்ன? பொதுவாக நவகிரகத்தில் சுக்கிரன் அக்னீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தென்கிழக்கு அதிபதி. வீட்டில் தென்கிழக்கு மூலை, அக்னி மூலை, சமையலறை, சமையல் சம்பந்தமான அனைத்து கலைகளும் இவர்தான். அது மட்டுமா, மகாலட்சுமி உடைய வழிபாடு மிகைப்படுத்துபவர், சகல ஐஸ்வர்யத்தையும் மகாலட்சுமி மூலமாகவே தருபவர். சுக்கிரன் சப்த மாதாக்களுக்கு அருள் பாலிக்கிறார். பிராமிகி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, இந்திராணி, வராகி, சாமுண்டி. ஆக பொதுவாக பெண் குழந்தைகள், கன்னி பெண்கள், நங்கைகள், மங்கைகள், சுமங்கலிகள், எந்த சிறு வயது பெண்ணானாலும் முதிர்ந்த பெண்ணானாலும் அவர்களை போற்றி பாதுகாத்து அரவணைத்து அன்பு செலுத்துவது சுக்கிரனுடைய கடாட்சமாகும். அவர்களை மதித்தாலே, பெண்களை சரிநிகராக மதித்தாலே போதும், சுக்கிரனுடைய முழு சம்பத்து நமக்கு கிடைத்து. பரதகலை, சங்கீதம், நாட்டியம் இவையெல்லாம் காதலுடைய நெஞ்சனை, திருமணத்தில் பஞ்சனை, ராஜ வசீகரம், ராஜ உபச்சாரம், நாட்டிற்கும் நாட்டு தலைவர்களுக்கும் புகழ் படைத்தல், பெருமை பேசுதல், ஒரு மனிதனுடைய வரலாறையும் இதிகாசம், புராணம், இலக்கியம் எல்லாம் நிலைநிறுத்தல், கற்காலம் முதற்கொண்டு தற்காலம் வரை வரலாற்று ஆய்வுகளை எல்லாம் இவரே உலகிற்கு பறைசாற்றுகிறார். காதலில் நினைவு சின்னம், 7 அதிசயங்கள், இவையெல்லாம் அதிசயங்கள், அற்புதங்கள், இவையெல்லாம் சுக்கிரனுடைய காரகம். கோயிலில் உள்ள முகூர்த்தங்கள், தியாக தலைவர்கள்,
பூத உடல் மறைந்தாலும் புகழுடம்பு மறையாத வண்ணம் நிலைத்த புகழ் பெருமை தருபவர். வள்ளல் பெருந்தகை. புண்ணியத்தை யாராவது தர்மம் தருவோமா? ஒருவர் தந்திருக்கிறார். மகாபாரதத்தில் கர்ணன் தன்னுடைய புண்ணியத்தை எல்லாம் தர்மம் தந்துவிட்டார். அவ்வளவு வள்ளல் பெருந்தகை. தானம் தர்மம் என்பது நம்மளுக்கு ஒரு புண்ணியத்தை தருவது. அந்த புண்ணியத்தை தர்மம் செய்கின்ற அளவுக்கு பெருமை வாய்ந்தவர். சுக்கராச்சாரியார் பீஷ்மரின் ஒரு முக்கிய குரு. ஆகவே ராஜகுரு என்று சொல்வதும் மக்களுக்கு வசீகரத்தை தருவதும் சகல சௌபாக்கியத்தை தருவதும் சுக்கிர பகவான். பாலுக்கு சொந்தக்காரர், நெய்க்கு சொந்தக்காரர், ஆடைக்கு சொந்தக்காரர், பாடலுக்கு சொந்தக்காரர், ஆடலுக்கு சொந்தக்காரர். விளம்பரப்படம், விளம்பர பதாகை, வர்ணஜாலம், வண்ணத்திரை, சின்னத்திரை, வெள்ளித்திரை, திரைப்படம், விருதுகள், பட்டக்கல்வி, பட்ட மேற்கல்வி, நுட்பக்கல்வி இவையெல்லாம் பெரும் புகழ் படைத்து விருது காண்டு பெருமை பெறுவது இவருடைய புகழ் செயல். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் சுக்கிர பகவானை பிரார்த்திக்க வேண்டும். அதற்கு அதிதேவியான மகாலட்சுமி தாயார் பிரார்த்திக்க வேண்டும். சுக்கிரன் சரியாக ஒரு வாழ்க்கையில் அமர்ந்து விட்டால் அவனுக்கு ராஜசுகபோகம் வாரி வழங்கி விடுவார். ராஜ மரியாதை கிடைத்துவிடும். அரசனுக்கு நிகரான புகழ் பெரும் படைப்பார். குறுதொழில், சிறுதொழில், பெரும் வணிகம், பெட்டிக்கடை, வட்டிக்கடை இவையெல்லாம் சுக்கிரனே சொந்தக்காரன். தான தர்மம் பொதுவாக பலரசம், நவரசம் என்றெல்லாம் சொல்வது உண்டு. பானத்தில் சுரபானம், சோமபானம், மத்தியபானம் இவையெல்லாம் சுக்கிரனுடைய காரகன். இவரை சுங்கன் என்றும், பலிங்கன் என்றும், தராசு என்றும், செட்டி என்றும், நிறை என்றும் சில வர்ணனை பெயர்கள் உண்டு. அதற்கு இணையான திறமைகளும் இவர் தருவார். ஆடம்பரம், சொகுசு வசதி, கனரக வாகனம், உல்லாச வாகனம், சொகுசு வாகனம், கோடை வாஸ்தலம், விமான பயணம், கப்பல் பயணம், விமான வியாபாரம், கப்பல் வியாபாரம், பெரும் வணிக தொழிற்சாலைகள் இவையெல்லாம், சங்கம் அமைத்தல், அதில் தலைமை வகித்தல், குழு, பொதுவாக வாழ்வின் சுருக்கமாக சொல்கிறேன், வாழ்வின் பிறந்தநாள் விழா, புப்புனித நீராட்டு விழா, காதணி விழா என்ற கொண்டாட்டம் எல்லாம் இவர்தான். ஒரு மனிதன் நன்றாக வாழ்ந்தாலும், ஒரு நிலையான ஆட்சி பெற்றாலும், எந்த ஒரு துறையில் வல்லமை பெற்றாலும் அதை விழா கோலமாக கொண்டாட வேண்டும் என்றால் வெள்ளி விழா 25 ஆண்டு, பொன் விழா 50 ஆண்டு, வைர விழா 60 ஆண்டு, பவள விழா 75 ஆண்டு, முத்து விழா 80 ஆண்டு, நூற்றாண்டு விழா 120 ஆண்டு விழா என்று ஆண்டாண்டு புகழ் நிலைகளையும் திருவிழாக்களையும் தருவது இவர்தான். ஒரு நாட்டிலும் வீட்டிலும் கோயிலிலும் சுபகாரியங்களுக்கு இவர்தான் அதிதேவதை. முகூர்த்தம் பார்ப்பது, திருமண பொருத்தம் பார்ப்பது, தீட்சிதர், யோக வழிபாடு, ஆகம வழிபாடு இவர்தான். கோவிலின் குடமுழக்கு, அரசர்களின் இறையாண்மையை பேணுவது, பண்பாடு கலாச்சாரத்தை காப்பது இவர்தான் அதிபதி. விடுதி அமைத்தல், 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் என்று சொகுசான ஹோட்டல்கள் எல்லாம் இவர்தான். உணவு வணிகம், உணவு தர கட்டுப்பாடு தொடர்ந்து சொல்லலாம். வழிபாட்டில் சதநாமாவளி, 1000 நாமாவளி, லட்ச அர்ச்சனை, கோடி அர்ச்சனை, லட்ச தீபம் என்றெல்லாம் இவர்தான் இதற்கு சிறப்பு வகிக்கிறார். ஆடல், பாடல், கேளிக்கை, வினோதம், நாட்டியம் இவருக்கெல்லாம் புகழ் தருவதும் பட்டிமன்றமும் பாட்டு மன்றமும், இன்னிசை, மெல்லிசை, நல்லிசை இவரே. மன்மத சுகம், பரிமள பிரியம், நறுமணம், ஒரு சால சிறந்த ஆடை, மிகைப்படுத்துகின்ற ஆடையும் இவர்தான். போர் இயந்திரங்கள், பெரும் வணிக நிறுவனங்கள் வரைப்படுத்துவது, முறைப்படுத்துவதும் அரசின் கட்டாயம். இந்த செயலெல்லாம் இவர்தான் செய்கிறார். கோயிலை மட்டும் சிறப்பாக சொல்லிவிடுகிறேன். திருநின்றவோர் என்று மகாலட்சுமி கோயில், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் ஆண்டாள் கோயில், ஸ்ரீமன் நடன கோபால சுவாமி கோயில், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கோயில். பொதுவாக பெண் துறவிகளையும் பெண் யோகிகளையும் நான் இங்கு கட்டாயமாக சொல்ல வேண்டும். ஔவையார், காரைக்கால் அம்மையார், தற்சமயம் அன்னை தெரசா தேசத்தில் இந்த மாதிரி பெரும் பெண்மணிகள் எல்லாம் செயற்கரிய செயல் செய்து நிலைத்த புகழ் கொண்டு நாட்டுக்கும் ஆன்மீகத்துக்கும் சேவை செய்திருக்கிறார்கள். என்னை திருத்தவரை நான் சிறுவயதில் ஆசி பெற்றிருக்கேன். அமிர்தானந்தமயி தேவி அம்மையார், அவரை நாம் வணங்க வேண்டும். அவர் பெண் துறவி, பெண் சன்னியாசி, உலக மக்களுக்கும் சிறந்த தொண்டுகளை ஆற்றி உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கல்விச்சாலை, அறச்சாலை என்றெல்லாம் அவர் செய்து வருகிறார். இந்த நேரத்தில் அவரை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது ஒரு எடுத்துக்காட்டு தான்.
இந்த மாதிரி பெண்கள், நம் தாய்மார்கள், நம் சகோதரிமார்கள், நம் அன்னிமார்கள், நம் அத்தைமார்கள், நம்மை சுற்றியிருக்கின்ற நம்மோடு பணிபுரியும் பெண்கள் அனைவருமே சுக்கிரன் ஆதிக்கம் என்பதால் சுக்கிரன் அருள் பெற வேண்டுமென்றால் அவர்களை நாம் முறையாக மதிக்க வேண்டும். மன்னரம் பேணலாம், அது மன்னனுடைய செயல். பெண்ணறம் என்பது ஒவ்வொரு குடிமகனின் செயல் என்று இங்கு நான் கருதுகிறேன். பெண்களை போற்ற வேண்டும், பெண்களை ஆராதிக்க வேண்டும். வரலட்சுமி விரதம், இதையெல்லாம் பெண்களுக்குரிய சுப விரதங்கள் ஆகும். கந்த சஷ்டி கவசம் பாடினாலும் சுக்கிரனுடைய அருள் கிடைக்கும். பொதுவாக அக்னி வீரபத்திரர் என்ற அம்சமும் இவருக்கு பொருந்தும். அகோர வீரபத்திரர் சிவபெருமான், அக்னி வீரபத்திரர் சுக்கிர பகவான். ஆகவே அக்னி உடைய தன்மை, அக்னி சம்பந்தமான தொழில், சிற்பக்கலை, இவையெல்லாம் நிலைத்த ஒரு முறையான திறமையாகும். இவையெல்லாம் இவரே தருகிறார். ஓவியம், வர்ணஜாலம், திரைத்துறையில் பலவிதமான கிராபிக்ஸ் நுட்பங்களாம் வந்துவிட்டன. இவையெல்லாம் சுக்கிர பகவானே அதிபதியாக நான் அனுபவத்தில் காண்கிறேன். ஜாதகத்தின் அடிப்படையில் சுக்கிரன் மிகவும் சுபகிரகம். இவர் சுபரோடு இணைந்து விட்டால் இளமையிலே ராஜயோகத்தை வாரி வழங்கி விடுவார். நிலைத்த புகழ், வள்ளல் தன்மை, பர உபகாரம், ராஜ விருந்து, அந்த புறம் அந்தரங்க காரியதரிசி இவர்தான். முக்கியமாக சொல்லிக்கிறேன், உயிர் மீட்டல், வைத்தியத்தில் உயிரை நிலைநிறுத்தல் என்ற ஒரு மருத்துவ சாதனை உண்டு. உறுப்பு மாற்று சிகிச்சை எல்லாம் இவர்தான். ஒரு மனிதன் ஆஸ்தி சேர்த்து விட்டாலும் அதை பிறருக்கு வழங்க வேண்டும். அறிவை யாராலும் திருட முடியாது. ஆஸ்தியை எடுத்துக்கொள்ளலாம், அதை முறையாக உயில் எழுதி இன்னாருக்கு இந்த சொத்து சேர வேண்டும், இவர்தான் இதற்கு வாரிசு என்ற தத்துவத்தை விளக்குபவரே அவர்தான். சுக்கிரன் அசுரகுரு, கலைகளில் வல்லவன், கலைகளில் வணிகத்தை தருபவன், அழகன், சுந்தரன், பேரழகன், ரசிகன், விந்தையானவன், உலகின் சந்தையானவன், இன்பச் சுற்றுலா, உல்லாச சுற்றுலா, நர்த்தனம், கீர்த்தனம், பூஞ்சோலை, மாஞ்சோலை, தோட்டம், துறவு, கழனி, வயல், பண்ணை வீடு, ஓய்வு வீடு, இவையெல்லாம் சுக்கிரனே. நறுமணம், திருமணம், மறுமணம், வசீகரம், மல்லிகை, முல்லை, தாமரை என்ற வாசனை மிக்க மலர்கள், மெல்லிசை, இன்னிசை, பன்னிசை, இவையெல்லாம் இவரே. பெருந்தன்மை, ஒற்றுமை, பொறையுடைமை, தனியுடைமை, நிலையுடைமை, மானம், அபிமானம், திறமை, அதிர்ஷ்டம், வாகனம், பூவனம், சாலை, சோலை, ஆலை, மாலை, சூரியனின் இணையான ஒளி, இரு விழி, இந்த இரு விழிகளில் ஒளி இருக்கிறதே, இது சுக்கிரனே காரகன். விழியின் அழகு, விழியில் தீட்சண்யம், வசீகர தோற்றம், இவையெல்லாம் சுக்கிரனே காரகன். பொதுவாக சுக்கிரன் பிராமணன் என்று சொல்வது, அசுரகுரு என்று சொல்வது வழக்கம். இவருடைய மொழி சமஸ்கிருதம், தெலுங்கு. பட்டு வஸ்திரம், சாந்த குணம், சிலேத்தும பிணி, மர்ம பிணி, மரம பிணி, இடுப்புக்கு கீழ் பாகம், தென்கிழக்கு திக்கு, உலோகத்தில் ரத்தினத்தில் வைரம், உலோகத்தில் வெள்ளி, தானியத்தில் மொச்சை, வெண்தாமரை, மரத்தில் அத்திமரம். இவருடைய வாகனம் கருடன். பொதுவாக மனிதனே வாகனம் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் சில செல்வந்தர்கள் எல்லாம் வாகனத்திற்கு ஒரு பணியால் வைத்து தேர்வலம் வருகிறார்கள், நகர்வலம் வருகிறார்கள். அவர்களுடைய சிறப்பான வாழ்வியல் நடத்திக் கொள்கிறார்கள். சொகுசு வாழ்க்கை, சுவையில் தித்திப்பு, ராசி ஒரு மாதம், பட்டு ஆடை, கஞ்சனூர், திருவண்ணாமலை, அஷ்டலட்சுமி கோயில், நாச்சியார் கோயில், நவரச நடிப்பு இவர்தான். ஒருவர் அசலும் நகலும் இவர்தான். பெரும்பங்கு நடிகர்கள் அசலாக வாழ்கிறார்கள். அது ஒத்த தோற்றப்பொழிவும், நடிப்பு திறமையும், சிரிப்பு திறமையும், நகைச்சுவை திறமையும் இவர் அந்த சாயலில் ஒத்ததாக தருகிறார். அதனை நாம் ரசிக்க வேண்டும். மிகவும் திறமையான ஒரு செயல். அந்த யோகத்தை இவர்தான் வழங்குகிறார். காதல் வெற்றி அடைந்தால் ஜேசுதாஸ் போல் பாட வைப்பதும் இவர்தான். காதல் தோல்வி அடைந்தால் தேவதாஸ் போல் வாட வைப்பதும் இவர்தான். கல்யாண மகால், விழா மேடை, நடன மேடை இவரே சிறப்பு நிலை வகிப்பவர். சஞ்சினி மந்திரம், சிரஞ்சீவி அம்சம். பொதுவாக திருக்கடையூருள் 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் எல்லாம் செய்வார்கள். அந்த ஸ்தலம் இவருடைய ஸ்தலமாக நான் இங்கு கருதுகிறேன். போர் முறை, அதில் நீதியை கற்பிப்பது. போர்க்காலத்தில் குழந்தைகள், மகளிர், வயது முதிர்ந்தவர்கள், விலங்கினங்கள் எல்லாம் பாதுகாப்பது அரசின் கடமை என்ற ஒரு நீதியை வகுத்தவரே இவர்தான். அதே நேரத்தில்
போரில் விழுப்புண்பட்டவர் காயம்பட்டவருக்கெல்லாம் மருத்துவ பணி செய்வதும் இவர்தான். கோடை வாஸ்தலம். ஒரு மனிதன் ஓய்வு சுகமான வாழ நிலையான சொத்து வேண்டும். யாரையும் கையெந்தா வண்ணமும் தானால் முடிந்ததை செய்கின்ற வள்ளல் தன்மையும் இவர்தான். தமிழகத்தில் கடையேழு வள்ளல்கள். சில அரசர்கள் அந்த வரிசையில் வருகிறார்கள். அதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஆகவே தத்துவத்தில் துவைதம் ராமானுஜர், மத்வாச்சாரியார், பெண் தேவதை வழிபாட்டில் உலக புகழ் அடைந்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் அவர் ஒரு நீதி சங்கரர். ஜோதிர்லிங்கம், ராமானுஜர், மத்வாச்சாரியார், துவைதம், விசிஷ்டாவைதம், அரண்மனை, அந்தப்புறம், சொந்தப்புறம், அந்தரங்கம் இவரே. பெருமாள் ஆலயத்தில் இருக்கின்ற மகாலட்சுமி ஆலயம் எல்லாம் வணங்குங்கள். நம்முடைய பெண் குலத்தை வணங்குங்கள். அதுவே சுக்கிரனுடைய தனி சிறப்பு. ஆகவே இந்த உரையை இனிதாக நிறைவு செய்கிறேன். பெண்களை மதிப்பதே சுக்கிரனுடைய அனுகிரகத்துக்கும் அருள் உடைமையாகும். அடுத்த காணொளியில் பயம் நீக்கி ஜெயம் தரும் தனி பகவான், அவர் யாருக்கும் அஞ்சாத சனி பகவான், தர்ம தேவதையின் புத்திரன். தொடர்ந்து காணுங்கள். அறிந்தவர், தெரிந்தவர், பார்த்தவர், பகிர்ந்தவர், விரும்பியவர், குளிரில் இணைந்தவர் அனைவருக்கும் ஞானக்கலை ஜோதிடம் 64 நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.